வணக்கம் viewers, welcome back to my new video. So இந்த வீடியோவில் நான் காட்ட போது வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஆப்ஷன் ட்ரேடிங் 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பிங்ல நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கேல்பிங் 1 minute டைம் ஃப்ரேம் தான். இது இந்த சார்ட் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் தான். அண்ட் இந்த ஆப்ஷனில் நம்மளோட பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தான். இது நம்மளோட ப்ரீமியம் சார்ட்டு. அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 47,700. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பை சிக்னல் கிடச்சிருக்கு. க்ரீன் அப்பேர் வந்து பை சிக்னல். இப்போ நமக்கு சிக்னல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 2 கன்ஃபர்மேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்திருந்தாலே டைரெக்டாக உங்களுக்கு ட்ரேடுக்கலாம் உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு இது லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இது பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே என்னோட நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். உங்களுக்கு லைவ் ஆகிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம லைவ் ஆகிட்டு அந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் காட்டி தரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே டைரெக்டாக நம்ம சாஃப்ட்வேர் உங்களோட சிஸ்டத்தை டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி தரும். அப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி பை வந்திருக்கு. பை கிடச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. பை ஆரோ கிடச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீழே இந்த ப்ரைஸ் வந்து பை ஜோன்லாம் கிடக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ஆருக்கு கீழே ஒரு பார் இருக்குது. அந்த பார் கூட இந்த மாதிரி க்ரீன் கலர் கிடச்சிருந்தாலும் ஓகே, அந்த சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தைரியமாக உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு வாட்டி கூட சொல்லித்தரேன். நமக்கு சிக்னல் கிடச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். எந்த ஸ்ட்ரைக் உங்களுக்கு செலக்ட் பண்ணாது, இந்த மணியாக அட் த மணி அவுட் ஆஃப் த மணி, எந்த நம்ம சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி ஆப்ஷன் செயின் அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்ம ஆப்ஷன் செயின்னு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணால் நம்ம எடுத்த அந்த செலக்ட் பண்ண அந்த ஸ்ட்ரைக் சார்ட்டில் இந்த மாதிரி சிக்னல் கிடக்கணும். சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் கூட இருந்திருந்தாலும் டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். இப்போ ஒரு பைசிக்கில் ஆயிருந்தாலும் சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பை ஜோன் தான் காட்டணும். ப்ரைஸ் இன் பை ஜோன். அந்த ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்குது. அந்த பார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் அது கீழே அந்த பார் இல்லையா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். செகண்ட் கேண்டில் கீழே அந்த கன்ஃபர்மேஷன் இருந்திருந்தால் தைரியமாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். 2 கன்ஃபர்மேஷன் மஸ்டாகி வேணும். அந்த கீழே அந்த பார் அண்ட் ப்ரைஸ் பை ஜோன் ஓகே இருந்தால் டைரெக்டாக உங்களுக்கு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அந்த சார்ட்டில் கூட நமக்கு என்ட்ரி காட்டி தரும், எக்ஸிட் லெவல் கூடி அண்ட் ஸ்டாப் லாஸ் கூடி அந்த சேம் சார்ட்டில் காட்டி தரும். இப்போ பார்த்துருந்தா 47,700 நமக்கு என்ட்ரி கொடுத்தது 407 417 நமக்கு சாஃப்ட்வேர் என்ட்ரி கொடுத்துருக்கு. எக்ஸிட் லெவல் கூடி சாஃப்ட்வேர் தான் காட்டி தரும். கீழே பாருங்க, டார்கெட் 1, 2 and 3 3 டார்கெட் இருக்குது. 438, 455 and 471. இப்போ பார்த்துருந்தாலே ரொம்ப ஏறி போயிடுச்சு. இப்போ பார்த்துருந்தா ஒரு 147.50 அரௌண்டு நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம 3 டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சாஃப்ட்வேர் நம்ம லைவில் இது இப்போ இந்த வீடியோ வந்து லைவில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கு. உங்களுக்கு உங்கள் சிஸ்டத்தில் லைவ் ஆகிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்னோட நம்பர் கீழே இருக்குது. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. அங்கே என்னுடைய வாட்ஸ்அப்பில் டைரக்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்க. டைரெக்டாக சார்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன் வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விடுங்க. இது மாதிரி சொல்லித்தர எப்படி ஃபாலோ பண்ண அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லித்தர. ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ.